பங்குனி உத்திர அன்னைக்கு தான் சபரிமலையில் இருக்கக்கூடிய மகா சாஸ்தா ஐயப்பன் அவதாரம் பண்ணார். இன்னைக்கு ஐயப்பனை பத்தி ரொம்ப அழகா ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த ஐயப்பனுடைய வரலாறு எங்க இருக்கு தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க ஐயப்ப சாமி கேரளா சாமி, கேரளால தான் இருக்கிற. ஒரு காலத்துல கேரளாலாம் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. ஐயப்ப சாமிலாம் தமிழ்நாட்டு சாமி கிடையாது. ஐயப்பன் தமிழர்களின் தெய்வம். கந்தபுராணம் சொல்லுது. கந்தபுராணம் எழுதின கச்சியப்ப சிவாச்சாரியார் ஐயப்பனுடைய வரலாறை கந்தபுராணத்துல மகா சாத்த படலம்னு எழுதியிருக்கிறார். நம்ம படிக்கிறது இல்ல, அதனால நமக்கு தெரியறது இல்ல. அது கேரளா சாமி நினைச்சிட்டு இருக்கோம். ஐயப்பன்லாம் கேரளா சாமிலாம் கிடையாது, நம்ம சாமி தான் அதெல்லாம். இந்திராணிக்கு காவலாக இருந்தவர் ஐயப்பன். அதனாலதான் இன்னைக்கும் ஐயப்பன்லாம் காவல் தெய்வம். நம்ம ஊர்கள் ஐயனார் இருக்கிறார்ல, இந்த ஐயனாருக்கும் ஐயப்பனுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்க நம்ம ஊர்கள்ல எங்கெல்லாம் ஐயனார் இருக்கிறாரோ அவர்